நம்ம அந்த செகண்ட் ஒன் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இசுப்பு வலி, நம்ம பாஷையில இசுப்பு வலி. அங்கங்க இசுப்பு வந்து அப்படியே தண்ணியில தீயில எங்க போறானோ விழுந்துடுவான். அந்த மாதிரி ஒரு பையனுடைய அப்பா ஏசப்பாட்ட போறாரு. எவ்வளோ மறுத்து, எவ்வளோ மாந்திரம், எவ்வளோ பேர்ட்டு நான் அலைஞ்சிட்டேன் ஏசப்பா, என் பிள்ளைக்கு சுகமாகல. மத்தேயு 17 சுகமாகல அப்படின்றாரு. சரி, ஏசப்பா பார்த்தாரு. எங்க விழுறான்? தண்ணிலையா தீலையா? எங்க இசுப்பு வருதோ, இந்த காக்கா வலி பண்றீங்களே அந்த மாதிரி. இங்க யாரும் வந்திருந்தா கவலைப்படாத, நிறைய காக்கா வலிப்ப கர்த்தர் சுகமாயிட்டாரு. உனக்கும் கர்த்தர் சுகமாக்குவார். இந்த வியாதி பிசாசு உள்ள புகுந்து வர வைக்கிற வியாதி. கொரோனா வந்தது, அது கண்ணுக்கு தெரியாத வைரஸ், கிருமி. அது காத்துல மூக்குள் வழியா உள்ள போய் காலி பண்ணுச்சு. இந்த வியாதி எப்படின்னா, சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள பூந்து அவன் அப்படியே அழிப்பான். கேன்சரு, எய்ட்ஸ், இந்த இசுப்பு வலி போன்ற நிறைய காரியம். பலவீனமாகறாங்க பாரு. எவ்வளவு சாப்பிட்டாலும் பாவி 2 இட்லி சாப்பிட்ட மாதிரி தெரிய மாட்டான். ஆனா வீட்டுல 10 இட்லி சாப்பிட்டு இருப்பான். அவன் நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப எங்களை பார்த்தா நல்லா சாப்பிடுற உடம்பு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த உடம்பு ஒல்லியா இருக்கும், ஒரு வைரம் தெரியாது. சும்மா அரை குண்டான் சாப்பாடை சாப்பிடுவாங்க. எப்படி இருப்பாங்க? ஒல்லியா தேர மாதிரி இருப்பாங்க. அது உள்ளுக்குள்ள பலவீனத்தின் ஆவி சாப்பிட்டுன்னு இருக்குது. யார் சாப்பிட்டுங்குது? ஆமா, இப்படிப்பட்டதுதான் அந்த காக்கா வலிப்பு நோய். அவனை கொண்டு வந்தவனு இயேசு பார்த்தாரு. இவனுக்கு மருந்து இருந்தவன் தேவையில்லை, கவனிடுறா, இயேசுவின் நாமம், போவலியே, சுகமாயிட்டான். வாசிங்க இல்ல, வாசிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனை படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தோம், அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். தண்ணிலையும் தீயிலையும் விழுறான்றதுக்கு கர்த்தர் தருத்தினார், ஓடி போச்சு. இன்னொரு அம்மா 18 வருஷமா கூனியா கிடக்குது. எல்லாம் பிசாசு தான், பலவீனத்தின் ஆவி உள்ள பூந்துட்டு அது சாப்பிட்டு இருக்குது. இதுக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் போய் சேருது. அது லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமா அவன் அப்படி கூடியினே இருக்கிற, எப்படி இருக்கிறார்? இன்னும் அவனா பலவீனப்படுத்துற ஆவி. எவ்வளவு சாப்பிட்டாலும் உள்ள ஏறாது. கேஎம்சின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலி, ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, நீங்களாம் வந்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. சரி, நாங்க ஒரு 9:30-10 மணிக்கு தான் உள்ள போக முடிஞ்சது. உள்ள போகும்போது அப்படின்னு கத்துது. எல்லா பேஷண்ட எழுந்துக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படிதான் கத்துதுங்க இந்த கேள்வி. எங்களுக்கு பயமா இருக்குது, தூக்கமே வரல. என்னன்னா, ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் கட்டி இந்த பக்கம் இருக்குதா. சரி, ஆபரேஷன் கொண்டு போயிடலான்னு பார்த்தா, எடுத்தா ஃபைனலா ஒன்று எடுப்பானுங்க எங்க அறுக்கலான்னு. எடுத்தா இந்த பக்கம் இருக்குதான். என்னடா அது, கட்டி இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் போகுது. அப்புறம் சென்டர்ல வருது. ஒரு மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கேள்வி. டாக்டருங்களுக்கு பைத்தியம் முடிக்குது, என்ன பண்றது, எங்க இருக்கிறது அப்படின்னு பாக்குறாங்க. அது சொல்லுது, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் தான் இருக்கிறேங்க. நான் சொன்ன உன்னை பார்க்க வரல, கேள்வியை பார்க்க வந்தேன் நான். நீ யாரு? ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு?
நான் தான் ஒரு 20 வருஷமா இருக்கிறேன் இந்த கேள்விக்குள்ள. நான் தான் டாக்டர் பசங்களை பைத்தியம் பிடிக்க வச்சுன்னுக்கிறேன். சரி, அறுப்பானுங்கன்னு பார்த்தா அறுக்க மாட்டானுங்கன்றது. அறுத்தாது போடுவானுங்க பார்த்தா அறுக்க மாட்டானுங்க. சரி சார், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நானு பர்மனண்டா இருந்து மேட்ரு முடிச்சுட்டு தான் போவேன்னு. இந்த அம்மாக்குள்ள இருந்து மேட்ரு முடிச்சுட்டு தான் போவோம். அதாவது ஆத்மாவை இட்டுன்னு தான் போவோம் இந்த உயிரை. சரின்ட்டு இயேசுவின் நாமத்தை அறிக்கை செஞ்சோம். நான் போயிறேன்னு ஓடி போச்சு. மறுநாள் ஆப்ரேஷன் எடுத்துன்னு போய் செக் பண்றாங்க. ஃபைனலா ஆப்ரேஷன் பண்ணி அமிச்சிடலாம் அந்த பொம்பளையன்னு. எங்கேயுமே கட்டி இல்லை, எங்கேயுமே கட்டி கிடையாது. ரட்சிக்கப்பட்டுச்சு, வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. ஆனா அந்த நைட் அந்த பேஷண்ட் எங்க பக்கத்துல இருந்த பேஷண்ட்டுக்கு தூக்கமே வந்திருக்காது. அது பண்ற அமுக்கலம். இந்த மாதிரி வியாதி பிசாசினால் வரும். இத போக்குறதுக்கு மந்திரகாரங்கிட்ட நீங்க போவீங்க, நீங்களே கெட்டு நொந்து போவீங்க. நான் இப்போ ஒருத்தர் வந்தாங்க, இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணும் போது ஒரு குடும்பம் வந்தது சோழவரத்துல இருந்து. என்ன எங்க போனீங்க? எப்போ மந்திரவாதி கிட்ட போனீங்கன்னா, ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி போயிட்டாங்க. என்ன ஒரு 15,000 20,000 கேட்டிருப்பானே, 18,000 கேட்டான் சார். எங்க கிட்ட இல்ல. இவன் 18,000 5,000 யார் 5,000 செய்யறது இல்ல. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. மந்திரவாதிக்கெல்லாம் ரொம்ப கிராக் ஆயிப்போச்சு. அதெல்லாம் 5,000 ரூபாய் அவனுக்கு சாதாரணமா இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் போய் சேர்ந்தா 50,000 கட்டணுங்க. இவனே கஷ்டத்தோட போறான். அங்க பணத்தை கட்டினதான் உள்ள சேர்ப்பான் அவன். பணம் கட்டாம மருந்து இல்லாம ஏழைகளுக்கு சுகம் கொடுக்கிற ஒரே டாக்டர் ஏசப்பா. ஏசப்பா கிட்ட வந்தா போதுங்க, பேய்கள் எல்லாம் பறந்தோடுங்க. ஏசப்பா கிட்ட வந்தா போதுங்க, நோய்கள் எல்லாம் சுகமாகுங்க. ஏசப்பா கிட்ட வந்தா போதுங்க, பேய்கள் எல்லாம் பறந்தோடுங்க. நம்ம ஏசப்பா கிட்ட வந்தா போதுங்க, நோய்கள் எல்லாம் குணமாகுங்க. உலகில் உள்ள டாக்டர் எல்லாம் கைவிட்டாலும் கைவிடாத டாக்டர் இயேசுதானுங்க. உலகில் உள்ள டாக்டர் எல்லாம் கைவிட்டாலும் கைவிடாத டாக்டர் இயேசுதானுங்க. நோயிலா பணம் இல்லாம மருந்து இல்லாம சுகம் கொடுப்பா, பணம் இல்லாம மருந்து இல்லாம சுகம் கொடுப்பா. ஏசப்பா கிட்ட வந்தா போதுங்க, பேய்கள் எல்லாம் பறந்தோடுங்க. நம்ம ஏசப்பா கிட்ட வந்தா போதுங்க, நோய்கள் எல்லாம் குணமாகுங்க. பணமே இல்லாம சுகமாக்குற தேவன் ஏசப்பா தான். ஆனா அர்ஜென்ட் படக்கூடாது. சில பேர் ஆச்சா புச்சா காச்சா எனக்கு அங்க மாடுக்குது, இங்க ஆடுக்குது, அங்க வேலைக்குது. ஒரு பொம்பளை கொஞ்சம் சுகமாச்சு, உடனே வீட்டுல போய் சோறு செய்யணுமா, மாடுக்குதான் ஆடுக்குதான். நீ போயிட்ட கேஸ் போயிட்டு இருந்தா எதை பார்த்துன்னு இருப்ப நீ அப்படின்னு. கொஞ்சம் சுமாரான உடனே அர்ஜென்ட் படக்கூடாது. தப்பி தரண தப்புனா மரணம், கர்ணம் தப்புனா கொஞ்சம் உஷாராரு, கொஞ்சம் விலகி போனேன்னா உனக்கு காலி பண்ணிவிடும் பிசாசு. உஷாரா அப்படின்னு அதுக்குள்ள வீட்டுக்கு ஓடி போச்சு. இதோ பார்த்து வந்தாரு, கோயில மூட்டு வந்துடுறேன். மறுபடியும் தூக்கின்னு வராங்க ஆட்டால. ஏய் எதுக்கு ஓடன வீட்டுக்கு? காலை கட்டுங்க இந்த கேள்விய. அது விளையாட்டா நினைச்சுக்கிச்சு. போவாத. அந்த அம்மா நல்லா ஆயிட்ட உடனே கோழியை பாருங்க, ஆடு பார்க்கறேன், மாடு பார்க்கறேன். நாங்களா டாக்டர், நாங்களா சோங் கொடுக்குறோம், நாங்க ஜபம் தான் பண்ண முடியும். யார் தருவாரு? யார் தருவாரு? அதே ஏசப்பா தான் தரணும் எல்லாருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. எங்க கையில இல்லை, எங்க அப்பா விட்டு சொத்து எதுவும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அவர் இறங்கணும் வல்லமை. அவருடைய வல்லமை உன்னை குணமாக்கும். ஹல்லேலூயா. ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட கொண்டாந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இருந்து 3வது நாள் நடத்தின ஜெயராஜ் அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணி, பாஸ்டர் அவர், ஐயா கொஞ்சம் இவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு கொண்டாந்து சர்ச்சில் போட்டார். 21 நாள் நாங்க ஜெபிக்கிறோம், சோறு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், எல்லாம் நாங்க தரோம். அப்படியே சூந்து 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 ஜெபிக்கிறோம்.
எய்ட்ஸ்ல செத்து போயிட்டானே, ஐயோ 2 குழந்தை இருக்குதுன்னு. சும்மா எய்ட்ஸ்ல செத்துருவான்னு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. சர்ச்சில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எழுந்த உடனே நல்லா ஆன பிறகு ஊருக்கு போறான், ஏதோ ஆடு வெட்டணும், மொட்டை அடிக்கணும். அவன் என்ன பண்றது? நான் அவனை டிஸ்மிஸ் பண்ணி அமிச்சிட்டாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வீட்டுல எல்லாம் கூட அவனை இறக்கும் போது ஏத்தும் போது, எங்களுக்கு பயமா இருக்குதுங்க அவனை பார்த்தாலே, என்ன கேன்சரா என்னங்க அவனுக்குன்றாங்க. இல்லைங்க கொஞ்சம் உடம்பு தாங்க சரியில்லை. இல்ல இவன் மேல வந்ததுல இருந்து சர்ச்சில கீழே ஆவிங்கெல்லாம் ரொம்ப உலாத்துதுங்க, கருப்பு கருப்பா வந்து போது பயமாகுது எங்களுக்குன்றாங்க. அப்படிப்பட்டவன் சுகமான பிறகு எங்க கலப்பான் வாழ? நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி உன்னை பொட்டலம் கட்டாங்கன்னா கடைசியா யார் தான்? ஏசப்பா தான். அவன்மா டாக்டர் வந்திருக்கிறாரு, இந்த ஆவிக்கு அந்த ஆவிக்கு எதனா செய்ய முடியுமா உங்களால? ஒன்றும் பண்ண முடியாது. ஆவிக்கு போய் இன்ஜெக்ஷனை கொடுக்க முடியும்? ஒரு பொம்பளைய போயிருக்கிறான், அவனுக்கு அடங்கல பொழுது மந்திரவாதிக்கு ஆவி கட்டையில அடிச்சுக்கிறான் தலையில. சரி பிசாசெல்லாம் போயிடுச்சு, நாங்க ஜெபம் பண்ண பிறகு தலை வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு கத்துது. போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கட்டையில அடிச்சுக்கிறான், அவனால முடியலன்னு. இங்க கட்ட அடியே இல்ல, தொடப்ப அடியே இல்ல, செருப்பு அடியே இல்ல. சூப்பரா அழகா உட்கார வச்சு உனக்கு டீயை வாயில ஊத்தி நல்லா இட்லியை கொடுத்து ஜபம் பண்ணி சுகமாய் சூப்பரா ஆண்டவர்கிட்டயே இருந்துக்கணும். நீ பாதுகாப்பா. ஒன்னு சொல்றேன், பிசாசுல இருந்து வெளியே வந்தவங்களாம் ராங் காமிக்காத, உஷாராரு. கீழ்ப்படிதலோடு யார்கிட்ட இருக்கணும்? நீ கர்த்தர் சமூகத்துல தான் இருக்கணும். சாப்பிட மறந்துறியோ இல்லையோ, ஜெபிக்க நீ மறக்கவே கூடாது. ஆராதனை பண்றதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அப்படி இருந்தா கடைசி நாள் வரைக்கும் உனக்கு வெற்றி தான். இல்லைன்னா உன்னை விட்டு போன ஆவி, நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துல போர் செய்தோம், கர்த்தர் அதை திருத்தி விட்டார். அது சுத்தி என்ன செய்யும்? 7 ஆவியோடு உன்னை வந்து பார்த்து உன்னை பிடிக்க வருமா? அது எச்சரிக்கையா இருக்கணும். சாப்பாடை மறந்துரு, ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. சாத்தான், மிஸ்டர் சாத்தான் கையிலிருந்து புடுங்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அட்வைஸ் பண்றேன், இப்ப ஜாலியா உன் பாட்டுன்னு வாழை கலப்பின்னு போயிடாத. கர்த்தர் வழியில இரு, கர்த்தர் வழியிலேயே போ. வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36, குமாரன் விடுதலையாக்கினால், படிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே விடுதலையாக. கர்த்தர் தான் உனக்கு கரெக்டான விடுதலை தர முடியும். அவர் விடுவிச்சாட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விடுதலை கொடுத்தாருன்னா லைஃப் லாங் உனக்கு விடுதலை, அவ்வளவுதான். எந்த கொஸ்டினும் தேவையில்ல, மறுபடியும் உன் பிரச்சனைக்கு உனக்கு காரணம் வரவே வராது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யா விடுதலை. எத்தனை பேர் அந்த விடுதலை விரும்புறீங்க? கைகளை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.